நல்ல கவனிச்சுங்க. நீங்க உபாகம் 4:2 வேதத்தோட ஒன்னையும் கூட்டாத, ஒன்னையும் குறைக்காத. நீதிமொழிகள் 30:5 சொல்லுது வேதத்தோட எதுவும் கூட்டாத, கூட்டினா நீ பொய்யனாவாய். வெளிப்படுத்தல் 22:18-19 சொல்லுது இதுல இருந்து எதையும் கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. அப்படின்னா இதுக்கு மேல வெளிப்பாடு கிடையாது. வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இந்த சபைக்கும் வெளியில இருக்கிற ஒரு சபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாரும் வேதத்துக்கு வெளியே நம்புவாங்க, நம்ம வேதத்துக்குள்ள மட்டும்தான் நம்புவோம். வேதம் சொல்றது மட்டும்தான் கேட்போம். வேதத்துக்கு வெளியே எதையும் நம்ம என்ன செய்யறது கிடையாது, கேட்கறது கிடையாது, நம்புறது கிடையாது. ஏன்னா இது போதுமானது, இது சஃபிஷியன்ட். இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. இதை தாண்டி வேற எதுவும் நீங்க சிந்திக்கவும் கூடாது. இதை தாண்டி வெளியே நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா கடவுளோட கூட சிந்திக்கிற மாதிரி ஆயிடும். அதனால வேதத்துக்குள்ளதான் எப்பொழுதும் சிந்திக்கணும். யார் சொல்றதை நீங்க பகுத்து பார்க்கணும்னாலும் இல்லை, சங்கீதம் 119 160 சொல்லுது வேதம் சமூலமும் சத்தியம் அப்படிங்கிறது. சமூலம்னா அந்த ஹோல், முழு வேதாகமும், இந்த 66 புஸ்தகமும் சத்தியம். இப்போ சத்தியங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகத்திலே சத்தியம், ட்ரூத் அப்படிங்கிறது இதுல மட்டும்தான், இதுதான். இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்ப மனுஷன் சொல்றதுலாம் பொய். ஏன்னா ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். 3:4 பாருங்க. அப்படி ஆக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவாங்க. கடவுள் ஒருத்தர் தான் சத்தியபரர், எல்லா மனுஷனும் பொய்காரன். இப்ப மனுஷனாலே யார் தான் பொய் காரணம்? இப்ப தேவன் ஒருத்தர் தான் சத்தியபரர். அப்ப சத்தியங்கிறது எங்க இருக்குன்னா வேதத்துல மட்டும்தான் இருக்கு. இப்ப வேதத்தை தாண்டி நீ என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது.